அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல நர்மதேஸ்வர் சிவலிங்கம் பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நர்மதேஸ்வர் சிவலிங்கம் பற்றி பதிவு சீக்கிரத்துல கொடுங்க அப்படின்னு சிலர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். கேட்டிருக்கலன்னா கூட நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அற்புதமான ஒரு பொருள். இந்த நர்மதேஸ்வர் சிவலிங்கம் இயற்கையாக உற்பத்தி ஆகின்றதா அல்லது செயற்கையாக உருவாக்கப்படுகின்றதா மற்றும் இந்த நர்மதேஸ்வர் சிவலிங்கம் எங்கே உற்பத்தி ஆகின்றது, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்கின்ற தகவல்களை தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல இந்த நர்மதேஸ்வர் சிவலிங்கம் படத்தை காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது சிவலிங்கம் போன்ற தோற்றத்தை உடையதாக இருக்கு. முழுமுழுன்னு இருக்கு. ஒரு கல்லால் உருவாக்கப்பட்டதாக இருக்கு. பிரவுன் கலர்ல இருக்கும். நடுநடுல வரிகள் கூட வந்திருக்கும். இது இவ்வளவு அழகா இருக்கே, இது எங்க செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் செய்யப்படுவது கிடையாது. சரி, எப்படி இந்த நர்மதேஸ்வர் சிவலிங்கம் கிடைக்குது நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நர்மதா நதிக்கரையிலே ஸ்வயம்புவாக இந்த நர்மதேஸ்வர் சிவலிங்கம் நிறைய உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு. கோடானு கோடி நர்மதேஸ்வர் ஸ்வயம்பு லிங்கங்கள் அந்த நர்மதா நதிக்கரையிலே உருவாகிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு நேற்றைக்கு கிடையாது. வேத காலத்திலிருந்து, புராண காலத்திலிருந்தே இந்த நர்மதேஸ்வர் சிவலிங்கம் உருவாகிக்கிட்டே இருக்கு. எப்படி மகாவிஷ்ணுவுக்காக சொல்லப்படுகின்ற சால கிராமங்கள் இயற்கையாக உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கோ, அது போலதான் இந்த நர்மதேஸ்வர் சிவலிங்கமும் சிவபெருமானுக்காக, சிவபெருமானை அடையாளப்படுத்தும் விதமாக நர்மதை நதிக்கரையிலே உருவாகிக்கிட்டே இருக்கு. இத அந்த காலத்துல முனிவர்கள் ரொம்ப விரும்பி வணங்கி இருக்காங்க. காரணங்கள் பல இருக்கு. இதனுடைய அற்புத பலன்களை கேட்டீங்கன்னா ரொம்ப வியந்து போவீங்க. இந்த நர்மதேஸ்வர் சிவலிங்கம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு இயற்கை பொருளாக கருதப்படுகின்றது. இந்த நர்மதேஸ்வர் சிவலிங்கமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கல்லுல பளிங்கு கல்லு போலதான் இருக்கும். அதுக்கும் நர்மதா கல்லுன்னு தான் பேரு. அந்த கல்லால் இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. இன்னொன்று பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பொருளாக இருக்கின்றது. அந்த காலத்துல யோகிகள், முனிவர்கள், தபஸ்விகள் எல்லாருமே இந்த நர்மதேஸ்வர சிவலிங்கத்தை விரும்பி வணங்கி இருக்காங்க. எப்படி நம்ம சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம், அவர் அபிஷேக பிரியர் இல்லையா, அப்படி அபிஷேகம் பண்றோமோ அது போல இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வணங்கி வந்திருக்காங்க. காரணம், இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை வழிபடுவதனால சிவபெருமானுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் என்று நம்பினர். அது போல கிடைத்தது. இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை வழிபடுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை வழிபட்டால் எப்பேற்பட்ட கிரக பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கும். சிலர் சொல்லுவாங்க, சனி எனக்கு பாடாப்படுத்துறாரு, 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இல்ல சனி மகாதசை நடக்குது அப்படின்னு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவர்கள் எல்லாம் இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டார்களே ஆனால் அந்த சனியினால் ஏற்படுகின்ற, சனி கிரகத்தால் ஏற்படுகின்ற துன்பங்கள் அத்தனையுமே குறையும். அதாவது ஒரேடியா விலகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி பகவான் அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா பெரிய துன்பங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றப்படுவோம். பனி போல துன்பங்கள் எல்லாம் விலகும். நமக்கு அதை தாங்கிக் கொள்கின்ற சக்தி அந்த சிவபெருமான் அந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை வழிபடும் போது கொடுப்பார். அடுத்தது, நம்முடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கிரக கோளாறுகளை எல்லாம் இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கம் வழிபாடு அறவே நீங்க செய்யும். இன்னும் எது போன்ற நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை வழிபடலாம். அடுத்தது,
பணப்பிரச்சனையாக இருக்கு, வருகின்ற பணம் கிடைக்காமல் தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, இல்ல வீட்டுல வாஸ்து பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே, திருமணம் தள்ளிக்கிட்டு போகுது, குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவங்க, இது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை வீட்டிலே வைத்து வழிபட்டோமேயானால் இதுவெல்லாம் விலகி நமக்கு நன்மைகள் பல ஏற்படும். இன்னொன்னு, இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை வைத்து வழிபடும் பொழுது நம்முடைய ஞாபக சக்தி கூடும். இன்னொன்னு, கவனச்சிதறல் ஏற்படாது. இது ரொம்ப முக்கியமானது. ஞாபக சக்தி எல்லாருக்குமே இருக்கணும், படிப்பு நல்லா வரும், கவனச்சிதறல் என்பது ஏற்படக்கூடாது. அதனாலதான் அந்த காலத்துல யோகிகள், முனிவர்கள், தபஸ்விகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவர்கள் தவம் இருக்கின்ற இடத்திலே, அவர்கள் தியானம் செய்கின்ற இடத்திலே, வழிபடுகின்ற இடத்திலே இந்த நர்மதேஸ்வர சிவலிங்கத்தை வைத்து கொண்டார்கள். இந்த நர்மதேஸ்வர சிவலிங்கம் இருக்கின்ற இடத்தை சுற்றிலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மற்றும் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஏற்படும். அதாவது நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான சக்திகள் எல்லாம், நேர்மறையான அதிர்வலைகள் இது எல்லாமே ஏற்படும். அதனால சில கோவில்கள்ல நர்மதேஸ்வர சிவலிங்கத்தை விரும்பி வைப்பாங்க. ஏன்னா அதிக பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல அதிக சக்தி இருக்கணும் இல்லையா, அந்த அதிக சக்தியை உடையக்கூடிய இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா அங்க பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், பக்தர்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை வைத்து தினமுமே அபிஷேகம் செய்து சக்தி ஊட்டி வச்சிருப்பாங்க. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை நம்ம வீட்டில் வைக்கலாமா, வேறு எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வீட்டில் வைத்து வழிபடலாம். இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை அந்த காலத்துல பெரும்பாலும் எல்லா வீட்லயும் வச்சு வழிபட்டிருக்காங்க. வீட்டில் மட்டுமல்லாமல் நாம் தொழில் புழங்குகின்ற இடத்துல, ஃபேக்டரி இருந்துச்சுன்னா அங்க வச்சுக்கலாம், நமக்கு ஆபீஸ் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அங்கேயும் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கம் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம். சுத்தமொத்தமாக நம்ம எப்படி மற்ற சாமிகள் எல்லாம் வழிபடுறோமோ அந்த மாதிரி வழிபடணும், அவ்வளவுதான். வழிபடணும்னா நீங்க பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். அபிஷேகம் அப்படின்னு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் கூட பண்ண வேண்டாம். திங்கட்கிழமைகள்ல, சிவபெருமானுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை இல்லையா, அதனால திங்கட்கிழமைகள்ல செய்யலாம் நேரம் இருந்தா. அப்படி இல்லைன்னா பௌர்ணமிக்கு பாலாபிஷேகம் அல்லது கங்காஜல அபிஷேகம் செய்தாலே போதுமானது. மற்றபடி நைவேத்தியமாக நம்ம மற்ற தெய்வங்களுக்கு எப்படி கல்கண்டு அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை பழம் வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சாலே போதுமானது. தனி கவனம், தனி சிரத்தை எடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அதில் முடிஞ்சா நீங்கள் இந்த ருத்ராட்ச மாலை இருக்கு இல்லையா, இல்லாட்டி ஒரே ஒரு ருத்ராட்சமாவது வச்சு விட்டுருங்க, இன்னும் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். சரி, இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கம் வைத்து நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும்னு பூஜை பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க நர்மதேஸ்வரர் சிவலிங்கம் வாங்கி இருந்தீங்கன்னா இல்ல வாங்க போறீங்கன்னா அதற்குரிய ஸ்டாண்ட் பிராஸ்ல கிடைக்குது, இல்ல கல்லுல கூட செய்யப்பட்டது கிடைக்குது. அப்படி இல்லைன்னா பிராஸ் கிண்ணம் அல்லது செம்பு கிண்ணம் சின்னதா இருக்கும், நிறைய இடத்துல விற்கிறாங்க சின்ன சின்னதா. நானே நம்ம வீஹா ஆன்லைன்ல கொடுக்குறேன். அது இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை அப்படியே நிமித்தி கூட வைக்கலாம். அதற்கு பிறகு ருத்ராட்ச மாலை இருந்ததுன்னா ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நம்ம வணங்கி கொள்ளலாம். இது திங்கக்கிழமை செஞ்சுக்கிட்டு வாங்க, அற்புத பலன்கள் கிடைக்கும். இல்ல நாங்க தினமுமே பூஜை பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா தினமுமே 108 முறை ஓம் நம சிவாய என்கிற மந்திரத்தை நர்மதேஸ்வரர் சிவலிங்கம் வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இன்றைக்கு இந்த பதிவுல நம்முடைய வியூவர்ஸ் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒருத்தர் துமிலன், வித்தியாசமான பேர், அதனால மனசுல பதிஞ்சிருச்சு. அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு. சரி, இந்த பதிவை பார்த்துட்டு இந்த நர்மதேஸ்வரர் சிவலிங்கம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடுறவங்க என்ன பண்ணுங்க, நம்ம வீஹா ஆன்லைனுக்கு வாங்க, நர்மதேஸ்வரர் சிவலிங்கத்தை வாங்கி பூஜை பண்ணுங்க. வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றீங்களே, நாங்க இன்னைக்கு தாங்க புதுசா உங்களுடைய சேனலே பார்க்குறோம், கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்காக சொல்றேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன்
லிங்க்ஸை தொட்டு விடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சிருக்கோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் வச்சிருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்ல மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் தரப்பட்டிருக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அது அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இன்னொரு முக்கியமான தகவலை நான் சொல்லிக்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள், பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயோ கிடைக்காது. அப்படி இருந்ததுன்னா அதற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, விஹா என்கின்ற பெயரோட நிறத்தை மாற்றி அதில் சின்ன மாற்றம் செய்து வைட்டனிங் சோப் அப்படி இப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேறு இ-காமர்ஸ் வெப்சைட்டில், வேறு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் அப்படின்னு கேள்விப்பட்டேன். செய்வாங்கல்ல இந்த மாதிரிலாம். அதனால் அது என்னோடதுன்னு நினச்சி நீங்கள் வாங்கிக்கிட்டு என்ன திட்டக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். இது போன்ற போலிகளை தடுக்கிறதுக்கு தான் நான் உங்ககிட்டலாம் சொல்லிக்கிறது என்னென்னா, நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவோம்னா அதில் தான் போய் பண்ணுவோம். வேற எதையும் தேடி போக வேண்டாம் இல்லையா? ஏமாற வேண்டாம் இல்லையா? அதனால தான். சரி, இப்போ நம்முடைய வியூவர்ஸ் கேட்டதுனால இந்த பதிவு கொடுத்தேன் இல்லையா? இது போல பதிவுகள் எது பற்றி உங்களுக்கு தேவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதை படித்து பார்த்து கட்டாயம் நான் பதிவுகளாக கொடுப்பேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.